ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் முனிகுமாரன் மகாசேன மகாராஜா கிட்ட, நீ பார்த்துட்டுருக்கிறையே இந்த உலகம் எல்லாமே பாவனையினால் விளங்குகிறது. அதனால் நீ இதை உண்மைன்னு நீ நம்பிடாதே, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி நீ விட்டுடுன்னு சொல்லிடுறார். அதாவது கண்ணாடி எப்படி பிரதிபிம்பத்துக்கு ஒரு ஆதாரமாட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கனவு நினைவுங்கக்கூடிய இந்த ஒரு உலகத்துக்கு ஆத்மா தான் ஆதாரமாட்டு இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார். அதனால் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையில்லாமையை நீ அறிந்து கொண்டு உண்மையான ஆத்மாவே நீ அப்படிங்கிறதுக்கு அறிஞ்சு அனைத்துக்கும் ஆதாரமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவே அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த விஷயங்களை கேட்ட உடனேயே இவனுக்கு பாதி புரியறது, பாதி புரியலை. ஆனாலும் ஏற்றுக்க முடியலை, சந்தேகங்கள் இருக்குது. அப்போ உடனே இவன் சுய விசாரம் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் முனிகுமாரன் சொன்னது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்க்குறான். யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரான் மகாசேனன். நீங்கள் நித்திய விவேகத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இப்போ இதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாததுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனாலும் எனக்குள்ள சில சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு கேட்குறான். நீங்கள் எல்லாமே பாவனையினால் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பாவனை எப்படி இருக்க முடியும்? எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? ஏன்னா நான் பாவனை பல பண்ணியும் அதே மாதிரி வெளியில் எதுவுமே என்னால் முடியலை. ஆனால் நீங்களோ என்ன சொல்கிறேன்? பாவனையினுடைய சக்தியினால தான் அண்ட சராச்சரங்களை கொண்ட புதிய உலகத்தை இருக்கிறதாட்டு பாவித்து அதை நான் ஆட்சி செய்து வந்ததாட்டு சொன்னீங்க. அதோடு காலமும் தேசமும் ஒரே காலத்தில் ஒரே இடத்துலவே பலவிதமாட்டு இருக்குது. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. உங்களால் மட்டும்தான் அதை தெளிவுபடுத்தி சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எனக்கு அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிகுமாரன்கிட்ட சந்தேகங்களை கேட்கிறான் மகாசேன மகாராஜா. பொதுவாக காலம் தேசம் அப்படிங்கிறது இந்த பூமியில் மாறுதலுக்கு உட்பட்டதாட்டு தான் இருக்குது. ஏன்னா பாரத தேசத்தில் பகலாட்டு இருக்கிற காலம் அமெரிக்கா போன்ற கண்டங்களில் இரவாட்டு இருக்குது. அப்போ அங்கும் மக்கள் வசிக்கிறார்கள், இங்கேயும் மக்கள் வசிக்கிறார்கள். இப்போ இதில் அங்கும் இங்குமாட்டு பயணிக்கக்கூடிய ஒரு சில மணி நேரங்கள் எங்கே போகிறது என்னன்னு தெரியலை. ஏன்னா நாம் அமெரிக்கான்னு நினச்ச மாத்திரத்துலவேயே அது எப்படி இருக்கிறது, இந்தந்த மாதிரி இருக்கிறதுங்கக்கூடிய விஷயங்களில் நாம் அங்கே போயிடுறோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த சில மணி நேரங்கள் என்ன ஆகுறது, காணாமல் போயிடுது. அப்போது அண்ட வழியில் பார்த்தோம்னா பல ஒளியாண்டுகள் பயணம் செய்யும்போது தான் இந்த கால தேசத்தை கணக்கிட முடியாமல் போகிறது. அப்போ கால தேசங்கிறது எல்லாமே எதை வச்சு நாம் ஒரு ஒரு உத்தேசமாட்டு நம்ம எடுத்துக்கிறோம்னா இந்த சூரியனை மையமாட்டு வச்சு தான் இந்த பூமியை பொறுத்தவரை மட்டுமே தான் இது கணக்கில் கொள்ளப்படுகிறது. இதுவே சூரியனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அண்ட வெளியில் கணக்கிடவே முடியாது. ஏன்னா இங்கேருந்து ராக்கெட்டை விண்ணில் ஏவி விடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நேரங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேரங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அங்கே நம்மளுடைய டைம் படி அவங்க 1 மணிக்கூர் அப்படின்னா அங்கே எவ்வளவு நேரங்கிறது வேறையாட்டு இருக்குது. அப்போ இது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கால தேசங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கால தேசங்களுக்கும் அளவிடவே முடியாது, ஒப்பிடவும் முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது வேற, இங்கே இருக்கிறது வேறையாட்டு இருக்குங்கிறதுனால இது
காலமும் தேசமும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மேலே போக போக ஏதாவது இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில் பார்க்க போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இது நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்ததுன்னு உண்டுமானா, இப்போ நிறைய இந்த காலமும் தேசமும் நம்மளுக்கு விழிப்பு நிலையில் அவ்வப்போது ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது. ஆனால் நாம் அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி காலம்புற ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் திங்க் பண்ணிட்டு உட்காடுறாருன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துக்கிறார். அந்த யோசனையில் ஒரு சின்ன ஒரு பிளானிங்கோ ஏதோ ஒன்று நடக்கிறது. அவர் தனக்குள்ளவேயே அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பழைய காலமோ அல்லது எதிர்காலமோ ஏதாவது ஒரு நினைவுகளுக்கு உள்ள அவர் போயிட்டார்னு உண்டுமானால், அங்கே அவர் கடந்திருக்கக்கூடிய நேரம் எவ்வளவாட்டு இருக்கும்? ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துருந்த மாதிரி அவருக்கே தோணி இருக்கும். ஆனால் இங்கே நிஜத்தில் அவர் கண்ணை இங்கேருந்து நினைவுக்கு வந்து அவர் மணியை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துருப்போமா, அங்கே இவ்வளவு நேரமாக நம்ம பேசின்றதுமே வெறும் 10 நிமிஷம்தான் ஆகியிருக்கான்னு தோணி இருக்கும். அதே மாதிரி சிலவங்களுக்கு ஏதோ கொஞ்ச நேரமாக அப்படியே உட்காந்துருந்து எதையோ திங்க் பண்ணின மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ஒரு யோசனைகளில் தீவிரமாட்டு ஆழ்ந்து போய் உட்காந்துருந்துருப்பாங்க. இங்கே பார்த்தானாக்கு 2 மணிக்கூர் 2:30 மணிக்கூர் 3 மணிக்கூர் போயிடுக்கும். அப்போது இங்கே இந்த காலம் அப்படிங்கக்கூடியது அந்த இடத்துல நாம் எதை குறிக்கிறோம்? இப்போ நம்ம கிளாக்கில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கடிகாரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நாம் இந்த கடிகாரத்தை வச்சு உள்ள காலத்தை நாம் கணக்கிடுறோமா, அல்லது நம்ம மனசு சில விஷயங்களுக்குள்ள ஆழ்ந்து போய் அது கொஞ்சம் நேரமாக இந்த நிகழ்காலத்தில் இல்லாமல் அந்த நிகழ்வுகளோட ஒன்றி இருந்து அந்த மாதிரியாட்டு போயிருக்கு. அப்போ அந்த தேசத்தில் இந்த மனமானது சில பிளானிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தது இல்லையா, 1 மணிக்கூரோ 2 மணிக்கூரோ அது ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அப்போது அது நம்ம காலம்னு எடுத்துக்க முடியுமா, அல்லது இதை நம்ம காலம்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இங்கே வாஸ்தவத்துக்கு காலம், நேரம், இடம் இது எல்லாமே நாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். இது இப்படித்தான் அப்படிங்கிறத நாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நல்ல தூக்கத்தில் இடமும் தெரியறதில்லை, எத்தனை மணி நேரம் தூங்கினோங்கிறதும் தெரியறதில்லை. இது விழிப்பு நிலையில் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு யார் ஒருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இது வரவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆழ்ந்த தூக்கத்துலையுமேயே எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பார்ப்பாங்க, நல்லா தூங்கி எழுந்திருந்து பார்ப்பாங்க, சே நான் 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறேனான்னு சொல்லிட்டு இங்கே கிளாக்கை பார்த்துட்டு அவங்களே தீர்மானம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய தூக்க அனுபவம் எவ்வளவாட்டு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தூங்கினதுக்கு உண்டான பலனை அவங்க அனுபவிச்சதா சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருக்கிறேன்னு நான் நினச்சேன், ஆனால் நான் 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறேன்னு சொல்லுவான். இது எல்லாமே நடைமுறையில் சாத்தியமாட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ காலம்ங்கிறது நாம் ஒரு கடிகாரத்தை வச்சுக்கிட்டு நாம் சொல்ல முடியாது. இப்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்களவையே எடுத்துக்குவோமே. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம், அந்தி பொழுது அப்படிங்கிறத சாயங்காலம் 6 மணினாக்கா அந்தி பொழுதுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ அந்தி பொழுதுன்னா பொதுவாக என்ன சொல்கிறது, இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், அந்த ஒரு நாழிகை தான் அந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சந்தி அப்படின்னே சொல்கிறாங்க, சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சுக்குவோம், ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சந்தியா காலங்கிறது 6 மணி அப்படின்னா இது நீங்கள் மார்ச், ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், 6 மணிக்கு பளீர்னு சூரிய வெளிச்சம் அப்படியே தான் இருக்கும். 7 மணிக்கு தான் வரும் நம்மளுடைய டைம் படி. அப்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னது, 6 மணினாக்கா நம்மளுக்கு சந்தியா காலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்கன்னா உண்மைக்குமே அப்போ அந்த காலம் அந்த இடத்துல பொய்யா போயிடுதில்ல, பகல் பொழுது கூடுதலாட்டு இருக்கு இல்லையா?
அப்போ இது நம்ம ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதத்தில் பார்த்தோச்சுன்னு உண்டுமான 5:30 மணிக்கு எல்லாமே நம்மளுக்கு அந்த பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய பொழுது நம்மளுக்கு வந்துடுது. அப்போது இதில் எது உண்மை எது பொய்? அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, காலம் தேசம் அப்படிங்கக்கூடியது எல்லாமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கிறதுனால இதற்குண்டான பரிமாற்றங்களுக்கு நாமவே எடுத்து வச்சுக்கிட்டது தான் இது எல்லாமே. வாஸ்தவத்துக்கு இங்கே காலமும் இல்லை, தேசமும் இல்லை. அப்போ நாம் இங்கே எதை வச்சு நாம் பார்க்குறோன்னா, தூலத்தில் வச்சு, அதாவது கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை வச்சு தான் இது அவ்வளவு தீமையை நாம் தீர்மானம் பண்ணுறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியதை இயக்குவதற்கு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம மனம்தான் இங்கே இயக்கிறது. ஆனால் இதை இயக்கக்கூடிய இந்த ஒரு மனசுக்கு காலமும் இல்லை, தேசமும் இல்லை. ஏன்னா அதுக்கு உருவமே இல்லை. இப்படி திங்க் பண்ணினா உங்களுக்கு ஓரளவு புரிய வரும். இது நடைமுறை அனுபவத்தில் உள்ளது. அதோட இந்த தூல உடம்போடு இருக்கக்கூடிய பொழுது கால தேச வரையறைக்குள் வருகின்ற இந்த உயிரினங்களான இந்த மனிதன் முதல் கொண்டு எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம மனோமயத்துக்கு அவங்க போகிறாங்க. அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, மரணத்திற்கு முன் மரணத்திற்கு பின் எடுத்துக்கலாம். மரணம்ங்கிறது இங்கே வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு தேகத்தை மாற்றிக்கிறது தான் இங்கே மரணம்னு சொல்கிறோம். அப்போ இந்த தேகம் போகிறது தான் இங்கே மரணம்னு சொல்லப்படுறது. தேகத்துக்குத்தான் மரணம்னு சொல்லப்படுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த செடிகளில் உள்ள இலைகள்லேருந்து ஒன்று விழுந்துட்டு தான் இருக்குது. அதுவும் மரணிச்சுண்டு தான் இருக்குது. அப்போ தோற்றத்துக்கு வந்தது எல்லாமே ஒரு நாள் அதனுடைய தோற்றத்தை விட்டு தான் ஆகணும். இதை உத்தேசித்து தான் இந்த கணபதி சதுர்த்திக்கு அதுவரைக்கும் இல்லாத பிள்ளையார் திடீர்னு உதிச்சு வருவாங்க. களிமண்ணால் பிளாஸ்டர் பாரிஸ்ன்னு சொல்லி நிறைய செய்யுது இல்லையா. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பூஜைகள் அது இதுன்னுட்டு கொண்டாடுறாங்க, விழாக்கோலமே கொண்டாடிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகி போயிடுச்சு, அதை செஞ்சு வச்சாச்சுயா, அதை உடனே கொண்டு போய் கரைச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாமே எதனுடைய தாற்பயம்? உருவத்தில் வந்தது ஒரு நாள் இந்த உருவத்தை விட்டு தான் ஆகணும். அதுக்கே அந்த நியதினா சாமானிய மனிதனுக்கு. அப்போ இது எல்லாமே நாம் உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக கடைபிடிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் தான். அப்போ இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே எதுக்காகன்னா, நாம் அதனுடைய உண்மையான தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை கொண்டு வந்தாங்க. எப்படி அதுக்கு வழிபாடுகள் தோற்றத்துக்கு வந்த உடனே அது வரைக்கும் இல்லாத மண்ணில் திடீர்னு ஒரு இடத்துல பிள்ளையார் வந்துடுறாரு, உடனே பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அது வரைக்கும் இந்த உடம்பு இல்லாத உடம்பு திடீர்னு பிறந்துடுறது, ஒரு உடம்பு வந்துடுறது. அந்த பூமியில் அந்த ஒரு உடம்பு வந்துடுதுன்னு தெரிஞ்ச உடனேயே சட்டையை கொண்டு கொடுக்கறது இல்லையா. அந்த குழந்தைக்கு கிளுகிழுப்பையை கொண்டு கொடுத்து அந்த கிளுகிழுப்பையை ஆட்டி இதோ பாருன்னு சொல்லி காட்டி அந்த குழந்தைய மயக்கி நாம் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அதுக்கு ஒப்பிச்சு கொடுத்து இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் இதே காரியத்தை தான் நாம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். அப்போது உடம்பு அந்த ஒரு உடம்பை கொண்டாடி எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறோம், இது நிறைய பேர் யோசிக்கலாம், சிலையை கொண்டு போய் இது பண்ணுறோம், ஆனால் அதே மாதிரி நம்மளுடைய தேகத்தை நீங்கள் போயிடுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தேகம் ஒரு நாள் அன்னைக்கு அதை நோக்கி தான் போயிட்டே இருக்குது. இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறோம், யாருக்கு தெரியும், நம்மளுடைய கணக்கில் 365 நாள்னு ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு இட்டுருக்கா இல்லையா. அதை வச்சு பார்க்க போனால் இந்த 365 நாளையும் நான் கழிச்சிட்டேன், வாழ்ந்து முடிச்சிட்டேன். அப்போ நான் இந்த 365 நாளையும் நான் முழுமையாட்ட நான் வாழ்ந்தேன்னா, அந்த 365 நாளுக்கும் நான் ஒரு பயனுள்ள வாழ்வாட்டை நான் வாழ்ந்திருந்தேன்னா, நான் என்ன காரியங்கள் நான் செய்திருக்கிறேன்,
அப்போ இனிமேல் என்னுடைய நாள்கள் கம்மியாட்டு தானே இருக்குது. அப்போ நான் அதை நோக்கி நான் அதுக்குள்ளே நான் வந்த காரியத்தை நான் முடிக்கணுமே. அப்போ நாம் எதுக்காக வேண்டி இந்த ஒரு கால அவகாசத்துக்குள்ளே நாம் வந்தோம்? ஏன் இந்த கால அவகாசம் என்னத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டது? இது அவ்வளவுமே நாம தான் சிந்தனை பண்ணணும். அப்போ இதில் எப்படின்னா, கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஒரு உடல் போனதுக்கு அப்புறமா கண்ணுக்கு தெரியாத சூட்சும மனம் அங்கே உட்காந்துருக்கு. அப்போ இது என்ன செய்யுது? பல ஆண்டுகளாட்டு அண்ட சராச்சரத்துக்கு உள்ள அண்ட வெளியில் காலதேசமே இல்லாத நிலையில் இருந்து அதுக்கு பிறகு பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையால், அதாவது பஞ்சீகரணத்தினால மீண்டும் ஒரு உடம்பை எடுத்து திரும்பியும் அது என்ன வருது? பூமிக்கு பறக்கிறது. அப்போ இந்த காலதேச இடைவெளிங்கிறது ஒரு கேப் நம்மளுக்கு வந்துடுது இல்லையா? இந்த இடத்துல என்ன வாட்டு இருக்குது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அப்போ இதை நாம் இந்த தேகத்தில் இருக்கும்போதே நாம் சிந்தனை பண்ணிக்கணும். இத்தனை மணி இத்தனை காலம்னு எல்லாமே இந்த இடம்ங்கிறது எல்லாமே விவகாரங்களுக்காக கொடுக்கப்பட்டது. காலதேசம் விவகாரங்களுக்கு. ஆனால் விவகாரங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற நான் யாருங்கிறத சிந்திக்கணும். அப்போது இது பொதுவாட்டு சொல்லப்பட்ட கருத்து. இப்போ இந்த மாதிரியான அரசனினுடைய சந்தேகங்களை கேட்ட முனிகுமாரன் என்ன பண்ணுறான்னா, சங்கல்பம் இருக்கு இல்லையா மன்னரே, உங்களுடைய சங்கல்பங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த சங்கல்பங்கள் தான் பாவனை. சங்கல்பங்கள்னா என்ன? என்னுடைய எண்ணம். அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாட்டு இருக்கும்? நான் இதை செய்வேன், நான் இதை இப்படி முடிப்பேன், நான் இப்படியாக இருக்க வேண்டும், நான் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும், நான் இந்த குறிப்பிட்ட விஷயங்களைத்தான் கேட்க வேண்டும், மற்றவைகளை கேட்கக்கூடாது. இந்த கூடாதுங்கிறதும் சங்கல்பந்தான். எனக்கு வேணும்னு நான் சொல்கிறதும் சங்கல்பம் ஆயிடும், எனக்கு வேண்டாம்னு சொல்கிறதும் சங்கல்பம் ஆயிடும். இதில் வேறுபாடே கிடையாது. அப்போது இதில் என்னன்னா, இந்த பாவனைகள் நாம் இந்த சங்கல்பத்தில் நாம் எண்ணுகிறோம்லே, இப்படி இருப்பேன், அந்த மாதிரி இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி கலர் பிடிக்கும், நான் இந்த மாதிரியான அழகான விளையாட்டு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், வயதே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பலவிதமான எண்ணங்கள் நமக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்படியே வர வர இந்த பாவனைகள் எல்லாமா சேர்ந்து தான், இந்த பாவனைகளை தான் நாம் என்ன சொல்கிறோம்? சித்தம் அச்சித்தம்னு சொல்லிடுறோம். இப்போ சித்தம்னு சொல்லிட்டோம்னா இது மனசை மெயினாட்டு வச்சிருக்கு. அப்போ தேவையே இல்லாத எண்ணங்களை விடுத்து ஒரே சிந்தனையில் மனம் இருக்கிறத அது சுத்த சங்கல்பம்னு சொல்லிக்க முடியும். அப்போ இந்த சுத்தமான ஒரு மனம் இருக்கு இல்லையா, அதாவது தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரே விஷயத்தில் மட்டுமேயே மனம் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை திங்க் பண்ணக்கூடியதை தான் சுத்த சங்கல்பம்னு சொல்கிறோம். இந்த எண்ணத்தை, இதைத்தான் சுத்த மனம்னு சொல்கிறோம். இந்த சுத்த மனசுக்கு பேர் தான் சித்துன்னு பேர். இப்போ புரியும்படியாட்டு சொல்லணும்னா, சிந்தனைகள் எல்லாம் வெளிமுகமாட்டு இருந்தால் அது மனம், சிந்தனைகள் ஒன்றாகி உள்முகமாக இருந்தால் அதுவே சித்து, அதுவே ஆத்மா, அதுவே. இப்போ நாம தான் படைப்புக்கு ஒன்று நாம் பிரித்து வச்சிருக்கிறோம் இல்லையா? என்னது? இருக்கிற ஒரே அறிவு தான் அதுவே படைப்பதற்கு ஒரு விஷயங்களையும் செய்கிறது, அதுவே தன்னில் நிலை பெற்று வைத்திருக்கிறது, அதுவேயே அதை தன்னுக்குள்ள ஒடுக்கிக்கவும் செய்கிறது. அப்போ இந்த செயல்கள் 3 விதமாட்டு இருக்கிறதுனால அந்த 3 செயல்களை செய்யக்கூடிய அதே அறிவுக்கு தான் நாம் பேர் வச்சிருக்கிறோம். அப்போது இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ பிரம்மாவினுடைய சித்த பாவனையினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஒரு உலகத்தை உண்மைங்கிற பாவனையினால் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அது இருப்பது மாதிரி தெரிகிறது. அப்போது இந்த பிரம்மாவினுடைய புத்தியில் சத்திய சங்கல்பம் இருக்கிறதுனால சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் பாவனைங்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் மன்னா
உன்னுடைய புத்தியில் சத்திய சங்கல்பம் இல்லை. அதனால் நீ இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை பாவனையாட்டு பார்க்க முடியாமல் அதை உண்மையாட்டு நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஏன்னா வெளி உலகத்தில் நம்மளுடைய மனதினால் பலவிதமாட்டு கற்பிக்கப்பட்டு அது உண்மைன்னு நீ நம்புகிற வரை உன்னுடைய பாவனா சக்தி கைகூடவே செய்யாது மன்னா. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆத்ம நிஷ்டையில் மனம் இருந்தால் உன்னுடைய பாவனா சக்தி கைகூடி நீ நினைத்த சங்கல்பம் நிறைவேற ஆரம்பிக்கும்னு சொல்லி அந்த யுக்தியை சொல்லி கொடுக்கிறார். அப்போ இதுதான் பாவனையினுடைய பலன். அப்போ பாவனையினுடைய பலன் எவ்விதம்? அதாவது பலவாறாக இது உலகத்தில் கையாளப்படுகிறது. எப்படின்னா, சிலர் பிறக்கும் பொழுதே சில விஷயங்கள் அறிஞ்சு அதை பிறக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? மந்திரங்களை பிரயோகிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? வரம் மூலமாட்டு அந்த சக்திகளை வாங்கிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? யோக மூலமாட்டு யோக சாதனைகள் மூலமாட்டு சித்துக்களை அடைஞ்சிக்கிறாங்க. இதே மாதிரி பலர் என்ன பண்ணுறாங்க? அமிர்தத்துவத்தினாலையும் அந்த பாவிக்கக்கூடிய திறனை பெற்று அவர்கள் அந்தந்த பலனை அடைகிறார்கள். இப்போது பிறப்பால பிரம்மாவும், மந்திரத்தால் மந்திரவாதிகளும், வரத்தால் தவசிகளும் யோகிகளும், யோகத்தால் யோகிகளும், அமிர்தத்துவத்தால் தேவர்களும் இந்த பாவனையை பெறுகிறார்கள் இந்த உலகத்தில். அப்போ பாவனையை நான் எப்படி சாதிக்கிறது? மனதில் இருமைகளால் சூழப்பட்ட எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருப்பது அந்த ஏக அறிவு மட்டுமேன்னு நினச்சி அந்த அறிவினுடைய ஒளி பிரகாசம் மனதில் பட்டு அது பிரகாசிக்கிறதுனால மனம் இந்த மனித உடம்பில் இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, தோல், அப்போ இந்த மாதிரியான புலன்களின் வாயிலாக இந்த உலகத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் அது உருவாக்க முடிகிறதுங்கிறத நீ அறிந்து அப்படி உண்டாகக்கூடிய அனைத்துக்கும் நாம ரூபங்களை கொடுத்து இது எல்லாமே அந்த அறிவுக்கே உரியதுங்கக்கூடிய ஒரு புரிதலினால அந்த மனசை நாம் கையாள முடியும். அப்போ அந்த அறிவு இருக்கிறதுனால மட்டும்தான் மனதிற்கு பாவனை சித்தி ஆகிறதே தவிர அந்த அறிவு இல்லைன்னா அந்த மனசுக்கும் பாவனா சக்தி அங்கே இல்லை. அப்போ பாவனையை இப்படி தான் சாதிக்கணும். எப்படி? ஏக அறிவே தான் எல்லாமுமாட்டு இருக்கு. நீ நாம ரூபங்கள்னு சொன்னேன்னா அந்த நாம ரூபங்களும் அந்த அறிவே தான். இங்கே அதை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கக்கூடிய திடமாட்டு உனக்கு உள்ள, அதாவது எல்லாத்தையுமே உன்னுடைய மனசுக்கு நாம் இங்கே புரிய வைக்கிறது தானே தவிர இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே மனம்தான் அறியக்கூடியதாட்டு இருக்கு. நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறது யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன்னாக்கா நான்ங்கிறது என்னது? இந்த உடம்பு சொல்கிறதா? நான் இந்த ஒரு பகவத்கீதையை நான் அறிந்து கொண்டேன், பகவத்கீதையை படித்தேன், பகவத்கீதையின் உட்பொருளை நான் உள்வாங்கினேன், இதெல்லாமே யார் சொல்கிறா? எது சொல்கிறது? அறிவு சொல்கிறது. அதாவது அந்த அறிவை அறியும் அறிவாட்டு இங்கே மனம்தான் இருக்குங்கிறதுனால அப்போ நாம் இந்த மனது பழகாலமாட்டு நம்மளுக்கு இருமையிலவையே பழக்கப்பட்டு வந்திருக்கு. அப்போ அந்த இருமைகளை எல்லாத்தையுமே விடுத்து ஒருமுகப்பட்ட மனசோட நாம் அந்த ஏக அறிவாகவேயே இருந்து அந்த ஒரு புரிதலில் மட்டுமே தான் இந்த மனசை நம்ம கையாள முடியும். அப்போ இந்த மனசை கையாளணும்னா இந்த யுக்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாமல் நம்மளால் இந்த மனசை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா இது இல்லைன்னு உண்டுமானால் இதுக்கு ஆப்போசிட்டாட்டு என்னது? உலக விஷயங்கள். அப்போ உலக விஷயங்களுக்கு உள்ளே போயிடுத்துன்னு உண்டுமானால் எங்கே நிம்மதி இருக்குது? போராட்டமும் கூச்சலும் குழப்பமும் தான். இப்போ நான் நன்னா இருக்கிறேன்னு வேணும்னா ஒரு பேச்சுக்கு சொல்ல முடியும். ஒரு வருஷம் கழித்து அல்லது அடுத்த நிமிஷம் அது பறி போயிடுமோ உங்கக்கூடிய பயமும் கூடவே தானே வந்துடும் இல்லையா? அப்போது அந்த ஏக அறிவை அறிந்து அதனுடைய வெளிப்பாடு தான் அனைத்தும் அப்படிங்கக்கூடிய
எண்ணத்தை மனதிற்கு ஒரு பயிற்சியாக பல காலங்கள் பழக்கி வரணும். அப்படி அதன் மூலமாட்டுத்தான் இந்த பாவனா சக்தியை அடைய முடியும். அப்படி இந்த பாவனா சக்தியை அடைஞ்சிட்டோம்னு உண்டுமானால், நான் விரும்பினால் ஒழிய என்னுடைய இந்த மனம் எண்ணங்களை எண்ணாதுங்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்து விட முடியும். அப்போ எப்போ இந்த நிலைக்கு உயர்றாங்களோ, இந்த நிலைக்கு உயரும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த பாவனா சக்தியாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளமே இந்த தாட்டு தான். அப்போது பலவிதமான எண்ணங்கள்னால மன்னனே உங்களுடைய பாவனையானது பயன்படாமலேயே போயிடுச்சு. அதனால் நீங்கள் எதையாவது பாவனை மூலமாட்டு நீங்கள் எதையாவது உருவாக்கணும்னு விரும்பினீங்கன்னா இந்த சாதனையைத்தான் நீங்கள் தொடர்ந்து பழகி வரணும். பலருக்கு பலவாக பாவனை செய்கிறது தான் இயல்பாக இருக்குது. ஏன்னா இவங்க இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையை அறிஞ்சிக்கவே இல்லை. இந்த உலகம் அவர்களுக்கு உண்மையானதாட்டும் அற்புதங்கள் நிறைந்ததாட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிகிறது. அப்போது தேச காலங்கள் இருவிதமாக எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இருமை தான் இந்த உலகத்தில் இருக்குது. என்னது இருமைனா என்னது? ஒன்று ஆனந்தம், சந்தோஷம், துக்கம். அதாவது ரெட்டைகளை தான் இருமைகள்னு சொல்கிறோம். இந்த ரெட்டைகள்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தத்தோடு தான் இருக்குது. பகல் இரவு, இருட்டு வெளிச்சம், நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த இருமை தான் இந்த உலகம் பூராவுமே இருக்குது. இப்போது எப்படி சூரிய ஒளி ஆந்தைக்கு இருட்டாட்டு ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாட்டு தான் இருக்குது. அப்போ மனிதர்களுக்கும் மிருகம், பறவை போன்ற முதலான அத்தனை ஜீவன்களுக்குமேயே தண்ணியில் மூழ்கினா மூச்சு விட முடியாது, போயிடுறது, மூச்சு முட்டுறது, சரிதானே? ஆனால் பாருங்கள், அந்த மீனுக்கு நீரில் இருந்தால் மட்டும்தான் மூச்சு விட முடியும். நீ தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு, செத்து போயிடும் இல்லையா? அப்போ நெருப்பு மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கறது, அதாவது சுடுறது, ஒரு வேதனையை கொடுக்கறது. ஆனால் அதே நெருப்பை உண்டு வாழக்கூடிய தித்திரி பறவைக்கு அது உணவு. இப்படியே பார்க்க போனால் இந்த உலக பாவங்கள் எல்லாமே இருமைகளோடு தான் இருக்குது. அப்போது இந்திரியங்களால் அறியக்கூடியதும் அறிய முடியாததுமான இடங்களிலும் கூட இந்த இருமை காணப்படுகிறது. அப்போது ஒன்றுக்கொன்று எதிரான இந்த இருமை தன்மைகள் இந்த உலகத்தில் விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குன்னு இல்லை, ஆயிரக்கணக்கில் அதுபோக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு யுக்தி தான். ஏன்னா காட்சிகள் எல்லாமே கண்களால் மட்டும்தான் பார்க்குறோம். பார்வை இல்லாமல் எந்த ஒரு பொருளும் பார்க்கப்படுவதே இல்லை இல்லையா? அதாவது காமாலைக்காரனுக்கு பார்க்குறது எல்லாமே மஞ்சளாட்டு தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி, கண்புரை இருந்தால் காட்சிகள் எல்லாமே எப்படி தெரியும்? ரெண்டாட்டு, அதாவது பிசுறு தட்டி தெரியும். அப்போ இது எல்லாமே கண்ணினுடைய கோளாறு தானே தவிர காட்சிகளில் வேறுபாடு இல்லை. ஆனால் காட்சிகளில் வேறுபாடு உடையறதாட்டு தெரியறது எல்லாமே இந்த கண்ணினுடைய பார்வை தான். அப்போது இதை இன்னும் சொல்லணும்னா, கிழக்கு சமுத்திரத்தினுடைய மத்தியில் ஒரு காரண்ட தீவுன்னு இருக்குது. அந்த தீவில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே காட்சிகள் எல்லாமே எப்படி தெரிகிறது? இரத்த சிவப்பு வர்ணத்தில் தெரிகிறது. அப்போது ரமணகத்தீவில் வசிக்கிற மக்களுக்கு காணுகிற காட்சிகள் எல்லாமே தலைகீழாட்டு தெரிகிறது. அப்போது இப்படி கண்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மட்டும்தான் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது அவங்க கண்கள் எப்படியோ அது போலவேயே அவரவர்களினுடைய காட்சியும் இருக்கும். அதே மாதிரி தான் அவரவர்களினுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தான் அவரவர்களினுடைய மனமும் இருக்குது. இப்போ இதை வச்சு பார்க்க போனால் இந்த வாசனைகள், அதாவது வாசனைகள்னு சொன்னால் பூர்வத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், வாசனா விருத்திகள். அப்போ இந்த வாசனைகளும் எண்ணங்களும் வெளியில் இல்லை.
அதே மாதிரி காலமும் தேசமும் வெளியில் இல்லவே இல்லை. இவைகள் எல்லாமே மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நம்மளுக்கு ஒரு ஓவியம் எதையாவது ஒன்று வரையணும்னு உண்டுமானால் அதுக்கு ஒரு பேப்பரோ அல்லது ஒரு சுவர் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகம்ங்கிறது காட்சிக்கு தோன்றுவதற்கு காரணமாட்டி இருக்கிறது அந்த சித்து தான், அந்த அறிவு தான் காரணமாட்டே இருக்குது. இதை அறிவதற்கு நாம் ஒரு வெளின்னு நம்மளுக்கு ஒன்று தேவை இருக்குது. அதை அந்த ஒரு வெளியை நாம் ஒரு உதாரணமாட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெளின்னு சொன்ன உடனேவேயே இந்த உடம்பை கொண்டு உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த உலகமும் உடலுக்கு அந்நியமாக தெரிகிறதுனால இதெல்லாம் நாம் வெளியில் இருக்கிறதாட்டு நான் நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே கூறப்படுகின்ற வெளி இங்கே கூடியது என்னதுன்னா அது மட்டுமே தான் இருக்குது. அதனால தான் இந்த உடம்பும் இந்த உடலை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமியும் மற்ற அண்ட சராச்சரங்களும் எல்லாமே இந்த வெட்ட வெளியில தான் இருக்குது. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இருட்டில் பொருள்கள் இருக்குது. சூரியன் உதிச்சு அதனுடைய பிரகாசத்தினால அந்த பொருள்கள் எல்லாமே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாட்டு தெரிகிறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால்தான் அந்த ஆத்மாவிற்கு உள்ளவையே தான் காட்சியாகிறது. அதாவது காண்பவனுக்கு உள்ளவையே தான் இந்த காணுகிற இந்த உலகமும் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ நான் பார்க்குறேன்னு உண்டுமானால் எனக்குள்ள தான் இந்த உலகம் தெரிகிறது. எனக்கு தெரிகிற மாதிரி அடுத்தவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவனும் சொல்லலாம் மரம் தெரிகிறதுன்னா நான் பார்க்குற மரத்தினுடைய பாவனை வேறையாட்டு இருக்கும், அவன் பார்க்குற பாவனை வேறையாட்டு இருக்கும். அப்போ நாம் இங்கே எல்லா விஷயங்களுமேயே இப்போ யார் பார்க்குறாங்களோ பார்க்குறவனுக்குள்ளே தான் காட்சிகள் எல்லாமே அடக்கம்ங்கிறது தான் உண்மை. அப்போது இது எல்லாமே எப்படின்னா இந்த அறிவுங்கிறது பூரணமாட்டு இருக்கிறதுனால அதுக்கு வேறையாட்டு இங்கே படைக்கப்பட்ட அந்த ஒரு சிருஷ்டி இருக்கிறதாக தெரிகிறதுன்னு சொல்கிறோமே, இது எல்லாமே சித்தத்தினுடைய விருத்தியினால் உண்டாகக்கூடிய பாவனை தான். மாறுபாடுகள் ஏதுமே இல்லாத அந்த ஏக அறிவில் மாற்றங்கள் அடைகின்ற இந்த ஒரு உருவங்கள் மட்டும் எப்படிப்பா உருவாக முடியும்? எப்படி கண்ணாடிக்கு உள்ள பிம்பம் பிரதிபிம்பிக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த அறிவு இருக்கே, தனக்குள்ளவையே தான் இந்த வெளியை விளக்குகிறது, அதாவது காட்சிகளை தெரியப்படுத்துகிறது. அப்போ எல்லா காட்சிகளுக்குமே இதைத்தான் அடிப்படையாக கொண்டு எல்லா விஷயங்களும் தெரியறதுனால இதுவே தான் முதலும் முடிவுமான தோற்றம்னா எதுதான்? அது அந்த அறிவு தான். அப்போ அந்த வெளி நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெளி இருக்கு இல்லையா, அந்த பிரகாசத்தில் நம்மளுக்கு தெரிகிறதே அந்த ஒரு வெளின்னு, அந்த ஒரு வெளியைத்தான் மாயைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அறிவில் பிரகாசத்தில் சில காட்சிகள் நமக்கு தெரிகிறது. தேட்டரில், சினிமா தேட்டரில் வெறும்ன ஸ்க்ரீன் மட்டுமே தான் இருக்குது. அங்கே ரீல் சுத்த ஆரம்பித்த உடனேயே அந்த ஒரு ஃபோக்கஸ் மூலமாட்டு அந்த ஒளி அந்த திரையின் மீது பீச்சு அடிக்கப்பட்டு அதில் நிறைய உருவங்கள் அசைவது போலவும் எல்லாமே நம்ம காட்சிகளை திரையில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆதாரமாட்டு இருக்கிறது அதுதான். ஆனால் அந்த காட்சிகள் எல்லாமே தெரியறதுங்கிறது வந்து போகிறவைகளாட்டு இருக்குது. அந்த வெளியில் வந்து போகிறவைகளாட்டு இருக்கு இல்லையா, அதுதான் மாயை. அப்போ இது எல்லாமே எதன் மூலமாட்டு விளங்குகிறதுன்னா அந்த ஏக அறிவினால்தான் இது எல்லாமே விளங்குகிறது. அந்த அறிவு இல்லைன்னா இங்கே இந்த மாயையும் தெரியல. அப்போ இந்த வெளியினுடைய தோற்றத்தை தான் உபனிஷத்துகள் என்ன சொல்கிறதுன்னா மூல வித்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுங்க, அதாவது அவித்யை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்போது சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைங்கிற மாதிரி இந்த வெளி இல்லாமல் இந்த உலகம் இல்லை.
வரையப்பட்ட ஒரு படத்துக்கு சுவர் அல்லது துணிங்கிறது அல்லது ஒரு காகிதம்ங்கிறது எப்படி ஆதாரமாட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த உலகங்கக்கூடிய ஒரு வரைபடம். அதுக்கு ஆதாரமாட்டு இந்த ஒரு வெளி இருக்கிறதுனால அதை மூல வித்தைங்கிறது சொல்கிறது ரொம்ப பொருத்தமாட்டு போயிடுச்சு. அப்போது இங்கு விளக்கப்பட்ட பொருளுக்கு இன்னொன்று விளக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கவே முடியாது. அப்போது ஒன்னே தான் கர்த்தாவாகவும் கர்மமாகவும் செயல்படவும் முடியாது. அதே மாதிரி ஒரு பொருளை பார்க்கறதுனால ஒளி காணக்கூடிய ஒரு பொருள் காண்பவன் அப்படிங்கக்கூடிய ஒரு 3 நிலைகள் நமக்கு வந்துடுது. அதாவது காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு 3 நிலைகள் எதனால் வந்துடுது? இந்த விஷயங்கள்னால வந்துடுது. அதாவது இருமைகள் நிறைந்த இந்த உலகம் அழகாக சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ இந்த ஒரு பொருள் காண்பவனும் இருந்தாலும் இந்த இரண்டையும் இணைக்கிற 3வதான ஒரு ஒளிங்கக்கூடியது அங்கே தேவை. அதாவது ஒரு பொருள் இருக்கு, நான் உட்கார்ந்துருக்கிறேன், அந்த ஒரு பொருள் அங்கே இருக்குங்கக்கூடியதும் அந்த பொருள் இன்னதுங்கக்கூடிய அறிவும் எனக்கு இல்லைன்னா அந்த ஒரு பொருளும் இங்கே நானும் இருந்து என்ன பிரயோஜனம்? இது ஒருத்தரும் சிந்திக்கணும். அப்போது இதில் ஒளிங்கக்கூடியது இந்த ஒரு அறிவை தான் சொல்லப்படுது. அப்போது இங்கே அந்த அறிவை பொறுத்தவரை எப்படி ஒரு 3வதாக ஒரு அம்சம் தேவையில்லை. அதாவது காண்பவனே சுய ஒளியை உடைய சுதந்திர நாட்டு இருக்கிறான், பூரண நாட்டு இருக்கிறான்ங்கிறதுனால காண்பவன் காட்சி காணப்படும் பொருள்னு சொல்லி அவனே தான் பலவாறாட்டு இருக்கான். இப்படி மொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பாவரூபம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கு உள்ளும் எங்கும் எப்பொழுதும் சுதந்திரமாட்டே தான் விளங்குகிறது. இதைத்தான் பராச்சித்துன்னு சொல்கிறோம், திரிபுரைன்னு சொல்கிறோம், பரமேஸ்வரின்னு சொல்கிறோம், பேரறிவுன்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமாட்டு இந்த ஒரு சித்துக்கு தான் இவ்வளவு பேர். அப்போ இதையே தான் வேதம் அறிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மம்னு சொல்கிறாங்க. சிவனை வழிபடக்கூடியவர்கள் இந்த ஏக அறிவைத்தான் சிவன்னு சொல்கிறாங்க. வைஷ்ணவர்கள் இதைத்தான் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. சாக்தத்தை கும்பிடக்கூடியவர்கள் சக்தின்னு சொல்கிறாங்க. காணாபத்தியத்தை சொல்லக்கூடியவங்க கணபதின்னு சொல்கிறாங்க. கௌமாரத்தை சார்ந்தவர்கள் கந்தன் முருகன்னு சொல்லி பலவாறாக உருவங்களுக்குள்ள வடித்து இதையே தான் வழிபடுகிறார்கள். அப்போது இங்கே ஒட்டுமொத்த உலகமுமே அந்த ஏக அறிவினுடைய சக்தியினால் கண்ணாடியில் தெரிகிற ஒரு பிரதிபிம்பம் போலவும் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் தெரிகிற அந்த ஒரு ஆகாசத்தை போலவும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது கண்ணாடியில் பலவாறான உருவங்கள் தெரிஞ்சிட்டே இருந்தாலும் அந்த உருவங்களினால் கண்ணாடி சிறிதளவேனும் பாதிக்கப்படுறதே இல்லை. அதே மாதிரி தான் இந்த விசித்திரமான உலகம் இருக்கே, இது பலவாறாக மாறிக்கொண்டே காட்சிகளை தந்து கொண்டே இருந்தாலும் இந்த உருவங்களினால் அந்த வெளி மாறுபாடு ஒரு சிறிதும் கூட பாதிக்கப்படாமல் இருக்குது. அப்போது உருவங்கள் காரியமாற்றுவதற்கு உபாதியான கண்ணாடி எப்படி காரணமாட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தில் உருவங்கள் எல்லாமே ஒரு சில காரியங்களை செய்வதற்கான உபாதியான வெளி காரணமாட்டு இருக்குது. அதனால் நீ ஆகாசங்கிறது அந்த வெளிங்கக்கூடியது கண்ணுக்கு தெரியாதபடிக்கு இருந்தாலும் ஆனால் இந்த உலகத்துக்கு அதுதான் இடம் கொடுத்துருக்கு. இந்த வெளியில தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே நின்றுருக்கு. ஆனால் இந்த ஏகரூபமான அறிவு பார்த்தேன்னா அது இருமைக்கே இடம் கொடாமல் தனது சுதந்திர தன்மையினால் எதனுடைய உதவியும் இல்லாமல் எதை குறித்த நோக்கமும் கூட இல்லாமல் அது தன்னிடத்திலேயே ஒன்றுக்கொன்று வேறான பல அசையும் அசையா உருவங்களோடு அதுவே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதாவது
கண்ணாடி தன்னுடைய தன்மையில் சிறிதும் பாதிப்பே அடையிறதில்ல, அதனுடைய காட்சிகள் கண்ணாடியில் தெரியறதுனால. அதே மாதிரி இந்த ஏக அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த உலகை, இது இந்த மரம், இது இன்ன பழம், இது இந்த மனிதன், இது இந்த குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமாட்டு வேற்றுமைகளை அது காட்டி கொடுத்தாலும், ஆனால் கனவு நனவு, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலைங்கக்கூடிய இந்த ஒரு 3 நிலைகளிலுமேயே விதவிதமான அனுபவங்களுக்கு அது பார்வையாளனாட்டு இருந்தாலும் கூட இந்த ஒட்டுமொத்த விஷயங்களினால் அது பாதிக்கப்படாமலவையே தான் அது இருக்குது. ஏன்னா அந்த இதனுடைய விஷயங்களுக்கு உள்ளத்தான் அது எல்லாமே நிறைய மாற்றங்கள் அது வருவதும் போவதுமாட்டு காட்சிக்கு தெரிகிறதே தவிர அங்கே காட்சிகளும் உண்மையே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதாட்டு இருந்தாலும், பிரளய காலத்தில் இந்த உலகமே அழிஞ்சு போகிறதுன்னு இருந்தாலும், இந்த ஏக அறிவு இருக்கு இல்லையா, இது தன்னில் பாதிப்பே அடையாமல் ஏக ரூபமாட்டே எப்போதுமே இருக்குது. அப்போ அது தனக்குள்ளவேயே ஒரு வெளியை விளக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்து தான் சிவ தத்துவம். இதுதான் பரச்சித்தினுடைய ரூபம். அப்போது இதில் இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவத்தில் தோன்றக்கூடிய தன் உணர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த தன் உணர்ச்சி தான் நான்கக்கூடிய சக்தி தத்துவம். அப்போ இதில் நான் அப்படின்னு சொல்கிறோமே, அது அறிவினுடைய சுபாவமாட்டு இருக்கிறதுனால இதுக்கும் பேதமே இல்லை. ஆனாலும் நிர்விகல்ப நிலையை நாம் என்ன சொல்கிறோம், சிவ தத்துவம்னு சொல்லிடுறோம். இந்த தன்னுணர்வை சக்தி தத்துவம்னு பிரிச்சுக்கிறோம். அவ்வளவே தான். ஏன்னா சக்தி தத்துவத்தில் காரியங்கள் ஈஸ்வர காரியமாட்டு நடைபெறுகிறது. சிவ தத்துவத்தில் எல்லா உணர்வுகளும் ஒன்றி போய் விடுகிறது. அங்கே எதுக்குமே வேலையே இல்லை. அசங்கனாட்டு இருக்கிறான், அசைவது சக்தி தத்துவமாட்டு இருக்குது. இவ்வளவே தான். அப்போது இங்கே வெளி இல்லாமல் தெரியாமல் இருக்கிறதுனால அதனை எப்படி சொல்கிறாங்க, அது ஒரு மகாசக்தி. அதாவது இதை கண்ணுக்கு தெரியலைங்கிறத நம்ம சூன்யம்னு சொல்லிட்டோம்னா இந்த வெளியை மகாசூன்யம்னு சொல்லலாம். அப்போ இது தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு வெளியை நானே இதுங்கக்கூடிய பாவனை வருகிற பொழுது தான் அதுக்கு சதாசிவ தத்துவம்னு பேர். இந்த சிவ தத்துவத்தில் ஜட தத்துவம் மிகுந்து இருந்ததுன்னா இதுவே நான்கு கூடிய பாவனை வரும்போது அதுக்கு மகேஷ தத்துவம்னு பேர். இந்த 2 தத்துவங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் தெரிஞ்சு அதுவே நானே இதுங்கக்கூடிய நிலைகளை விளக்குகிறது இல்லையா, இதுக்குத்தான் சுத்த வித்யை அப்படின்னும் பேரோட இது எல்லாமே அழைக்கப்படுகிறதும் இப்படித்தான். அப்போது இதில் 2 நிலைகளாட்டு வேறுபட்டு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த 2ற்கும் பொதுவாக நான்கிறது இருக்கிறதுனால வேற்றுமையிலும் ஒருமை மட்டுமே தான் இங்கே இருக்குது. ஏன்னா நான் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நான்கிறது எப்படிங்கிறத கொண்டு காட்டி கொடுத்துட்டார். நான்ங்கிறது ஏக அறிவை நான் சொல்கிறேன்னா இந்த ஜடத்தை வச்சு நான் சொல்கிறேன்னா, அப்போ ஏக அறிவோடு நான் சொல்கிறதாட்டி இருந்ததுன்னா அது மேலோங்கிய நிலைக்கு போயிடுறது, சுத்த வித்தைக்கு போயிடுறது இல்லையா. அப்போ தனிப்பட்ட உணர்வுக்கு உள்ள நான் இங்கே வந்துட்டேன்னு உண்டுமானா நானே என்னை, அதாவது அதே உணர்வு தான் ஜீவ பாவனையாட்டு வருதுங்கிறதையும் காட்டி கொடுக்குறார். அப்போ இருக்கிற ஒன்றே தான் அது தன்னை அறிஞ்சிக்க முடியாததுனால ஜீவன்னு சொல்லிக்கிறது, தன்னை அறிஞ்சிக்கின்றது மேல்நிலைக்கு உயர்ந்து போயிடுறது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போது இதில் இந்த மாயா சக்தின்னு சொல்கிறது எதுனா, இந்த சுதந்திர தன்மையில் பேத புத்தியில் இந்த ஜடசக்தி மிகும் பொழுது அது மாயாசக்தின்னு சொல்கிறோம். அப்போது இந்த தன்னுடைய பேத புத்தியினால் அளவற்ற மாயா தோற்றங்களை இந்த மாயாசக்தி உருவாக்குகிறது.
இப்படி ஏராளமான பேத புத்தியினால் சூழப்பட்டதனுடைய காரணமாட்டு இந்த அறிவினுடைய அம்சமாட்டு இருக்கக்கூடிய கலை, வித்தை, ராகம், காலம், நியதி கூடிய விஷயங்கள் எல்லாமே 5 உரைகளை பெற்று, அதாவது 5 உரைகள்னா எதெல்லாம்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் கூடிய விஷயங்களை அடைஞ்சு, அதாவது ஜீவன் அது மாறுதலை உட்படுகிறது. அதாவது மாறுதல்னா அது வேறையாட்டு அங்கே எதுவும் மாறுறது இல்லை. ஆனால் அது அதனுடைய புரிதலில் என்ன மாதிரி இறங்கிக்கிறது, கீழே இறங்கிக்கிறது. எப்படி? தன்னை ஒரு ஜீவனாட்டு அதுவே கருதி கொள்கிறது, அவ்வளவே தான். அப்போ இதில் கலைன்னு சொன்னால் செய்யக்கூடிய தன்மை, வித்தைன்னு சொன்னால் அறியக்கூடிய தன்மை, ராகம்னு சொன்னால் தீர்மானிக்கக்கூடிய தன்மை, காலம்னு சொன்னால் வரையறைக்கு உட்பட்ட ஆயுள் கொண்ட தன்மை, நியதின்னு சொன்னால் மற்றதுகளை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை இங்கே கூடிய இந்த ஒரு 5 உரைகளால் இந்த ஜீவன் சுற்றப்பட்டு சிதாத்மாவினுடைய சக்தியை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவன்களினுடைய வாசனைகள் எப்போ வந்ததுன்னே தெரியாதபடி அனாதி காலமாட்டே தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த வாசனைகளோடு கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவ சமுதாயத்தை தான் பிரகிருதின்னு சொல்றது சாஸ்திரங்கள். அப்போ இந்த கர்மங்கள்னு சொன்னோம்னா அந்த கர்மங்களினுடைய பலன் 3 வகையினுடைய காரணத்தினால இந்த பிரகிருதி 3 வகைப்படுகிறது. அது சத்வம், ரஜோ, தமஸ் அப்படிங்கக்கூடிய 3 குணங்களை கொண்டு அந்த நிலையில ஏற்படக்கூடிய இந்த ஒரு மாற்றமே தான் இங்க சித்தம்னு வந்துடுறது. அப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த வாசனைகள் எல்லாமே அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனால இந்த ஜீவன்க கூடிய பேதம் மறைஞ்சு பிரகிருதி மட்டுமே தான் இருக்கு. அப்போ தூக்கம் கலைஞ்சு எழுந்திருந்த உடனே இந்த வாசனைகள் எல்லாம் மேலோங்கி இருக்கிறதுனால அது அப்போ சித்தம்னு ஆகிடுறது. இப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே விவகாரங்களுக்காக தெரிகிறது. இந்த விஷயங்களை இப்படித்தான் நாம் காட்சிகளை நாம் பார்க்குறோம். ஆனால் இதனுடைய சூக்ஷமங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. இது இந்த அறிவு இல்லாமல் நம்ம பார்க்கறதுனால இது எல்லாமே உண்மைன்னு நாம் நம்பி பார்க்கறதுனால அது நம்மளுடைய பாவனைக்கு தகுந்த மாதிரி அது உண்மையாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ என்ன ஆகி போய்டுறதுன்னா இந்த ஜீவனினுடைய பேத புத்தியினால் இந்த சித்தத்தில் பலவிதமான வாசனைகள் சேர்ந்து போயிடுறது. எப்படின்னா ஒரு குடம் மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டுமே தான் வெளியில் பிரவர்த்திக்கு இருக்குது. பாக்கி உள்ளது எல்லாமே ஒரு குடனில் நம்ம போட்டு வைக்கிற மாதிரி அங்கங்கே போய் அந்த சித்தத்தில் போய் பதிவாகிடுறது. அப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் ஜீவனிடத்தில் பேத புத்தி இல்லைங்கிறதுனால இந்த சித்தம் ஒரே விதமாட்டே மாறி அது பிரகிருதி தன்மையை அடைந்து அந்த உறக்கத்தினுடைய முடிவில் அது விழிப்பு நிலைக்கு வந்ததும் மீண்டும் சித்தமாட்ட அதுவே தான் ஆகிறது. அப்போ இந்த பிரகிருதி தத்துவம் இருக்கு இல்லையா, இது செயல்பாடுகளினுடைய பேதம் வச்சிருக்கு. அப்போ இந்த செயல்பாடுகளினுடைய பேதத்தினால இது என்ன செய்கிறது? அகங்காரம், புத்தி, மனம் கூடிய வடிவுகளை கொண்ட ஒரு அந்த கரணமாட்டு அழைக்கப்படுகிறது. இது தான் அந்த கரணம்னு பேரு. ஏன்னா இந்த பிரகிருதியினுடைய தத்துவம் இருக்கு இல்லையா, இது செயல்நிலைக்கு வருகிறது. அந்த செயல்களில் பேதங்களை கொண்டு இருக்கிறது. அந்த பேதங்களினுடைய அடிப்படையில் அதே பிரகிருதி தான் என்ன பேர்? அந்த கரணமாட்டு ஆகிறது. அதுக்கு பிறகு என்ன ஆகிறது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடம்புன்னு சொல்லி ஞானேந்திரியங்கள் வந்துடுறது. கை, வாய், கால், குதம் மற்றும் குறிங்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் செயல்களை செய்யக்கூடிய உடல் உறுப்புகள் வந்துடுது. 5 சூக்ஷ்ம பூதங்கள், 5 ஸ்தூல பூதங்கள், இப்படின்னு எல்லாமே அதிலிருந்து தான் வந்தது. இப்படி அந்த மகா சக்தியாட்டு இருக்கிறாளே அந்த திரிபுரை,
அவளேதான் பிரகிருதியாகவேயே மாறி படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கக்கூடிய 3 தொழில்களையும் செய்து அத்தனைக்குமேயே சாட்சியாக இருந்து அனைத்தையும் நடத்தி வைக்கிறவளும் அவளேதான் அப்படின்னு சொல்றார். இப்படி அதாவது பிரம்மாவை, அதாவது மனசை படைச்சு, அதாவது அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதி, அது அதாவது அந்த திரிபுரை மனசை படைச்சு அதனுடைய பாவனா சங்கல்பத்தினால, அதாவது மனசை படைச்சு அந்த மனதினுடைய பாவனா சங்கல்பத்தினால மட்டுமே தான் இந்த பிரபஞ்சம் காட்சி அளிக்கிறது. அப்போ இந்த காட்சியில் நீ நான் விளங்குகிற அனைத்துமேயே அந்த பராசக்தின்னு சொன்னேனே அவளுடைய அறிவு மட்டுமே தான் ஆகும். அதாவது பராசக்தியினுடைய சித்து தான் ஆகும். பராசக்தியே தான் சித்துன்னு சொல்லிட்டு ஆச்சு. அப்போ இதில் எந்த விதமான வேற்றுமைகளுமேயே கிடையாது. அப்போ பார்க்குற வேற்றுமைகள் எல்லாமே உபாதிகளால் தான் விளங்குகிறது. இந்த உபாதிகள் எல்லாமே பாவனா சக்தியினால் உருவானவை. யாருடைய பாவனா சக்தியினால் உருவானவை? மனதினுடைய பாவனா சக்தியினால் உருவானவை. அப்போது இந்த அறிவில் இருக்கக்கூடிய பாவனா சக்தியானது ராஜனே உன்னிடத்துல அது மாயையால் சூழப்பட்டு இருக்கு. அதனால் உனக்கு இந்த விஷயம் தெரியலை. அப்போது அந்த அறியாமை ஆகிய மாயை அகன்று விட்டால் உன்னுடைய பாவனையும் இந்த இடத்துல பலன் கொடுத்துரும். அப்போ தேசமாகட்டும் காலமாகட்டும் மற்ற எந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், யார் எப்படி பாவனை செய்கிறார்களோ அப்படியே அவைகள் அங்கங்கே சூக்ஷ்மமாகவும் நீடித்ததாகவும் பலவாறாகவும் விளங்குகிறது ராஜா. என்னால் ஒரே நாளாக பாவனை செய்யப்பட்ட காலமே இங்கே 12,000 வருடங்களாக பாவனை செய்யப்பட்டது. எப்படி அந்த கண்டமலை அப்படி தானே வந்தது, ஒரே நாளில் பாவனை செய்யப்பட்ட அந்த ஒரு காலம் கண்டமலை. ஆனால் 12,000 வருடங்களாக பாவனை செய்யப்பட்டது இந்த ராஜாவினுடைய வெளி உலகம். இப்படி பாவனையினுடைய வித்தியாசத்தால் ஒரே காலம் நீடித்ததாகவும் சீக்கிரமாகவும் மாறுகிறது. இப்படி இருவகையான கால தேசங்களை நீ பார்க்குறியே, இது உண்மையே இல்லையப்பா. அதனால் பாவனையை மட்டுமே வடிவமாட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் அந்த சிதாத்மாவினுடைய வெளி வடிவமான சுவத்தில் ஒரு வரைபடம் எப்படி காணப்படுகிறதோ அதே மாதிரி காணப்பட்டாலும் இதுவும் அந்த அறிவினுடைய வெளிப்பாடேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அதனால் தூரமாட்டு இருந்தாலும் கிட்டக்க இருந்தாலும் நீண்ட காலமோ கனப்பொழுதோ எதுவாட்டு இருந்தாலும் அந்த அறிவுங்கக்கூடிய கண்ணாடியை ஆதாரமாக கொண்ட பாவனையே தான் நீ பார்க்குற எல்லாமே. இதனால தான் யோகிகள் நீண்ட தூரத்தையும் கனப்பொழுதில் அடைஞ்சிடுறாங்க. இதை நீ நல்ல உள்வாங்கி கொண்டு சுத்த சித்தாக உன்னை நீ பாவனை பண்ணி நீ நிறைய பயத்தோடு இருக்கிறையே, அந்த பயத்தை எல்லாத்தையுமே விட்டு நீங்களும் என்னை போன்றே எல்லா தடைகளையுமேயே அகற்றி முழு சுதந்திர நாட்டு ஆக முடியும்னு சொல்லி இந்த முனிகுமாரன் அந்த மகாராஜா மகாசேனனுக்கு இத்தனை விஷயங்களையும் விளக்கி கொடுக்கிறார். அதாவது பாவனையினுடைய பலன்தான் இந்த உலகம். அப்போது இங்கே நான் செய்ய வேண்டியது என்னுடைய பாவனையை மாற்றணும், அவ்வளவே தான். அப்போ இதனை நல்ல உள்வாங்கிக்கிட்ட இந்த ராசன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மனமாயையை அகற்றி அந்த சித்தாகவேயே தன்னை அறிந்து அவன் சொல்லி கொடுத்தான் இல்லையா அந்த தொடர் பயிற்சி, அந்த தொடர் பயிற்சியினால் நீண்ட நெடுகாலமாட்டு தன்னுடைய ஆத்ம நிஷ்டையிலேயே இருந்து இந்த தேகத்தை விடுத்து பரம பவித்திரமான மகா நிர்வாண தேஜஸ், அதாவது நிர்வாணம்னு சொன்னால் இந்த காலத்தில் உடம்புல துணிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நிர்வாணம்னு சொல்லிடுறோம். ஆனால் நிர்வாணம்ங்கிறது முற்றிலும் அனைத்தையும் துறந்த நிலை. அப்போ இங்கே உடம்பையும் திறந்துடுறான். அப்போ அந்த நிலையை இந்த மகாராஜா மகாசேனன் அடைஞ்சிட்டான். இந்த மாதிரியான இந்த தத்தாத்திரேயர் பாவனையினுடைய பலனை சொல்லி பரசுராமா
நீ சத்தியம்னு நீ பாவனை பண்ணக்கூடிய இந்த ஒரு உலகம் உனக்கு உண்மையாட்டு இதனால தான் தெரியுது. அப்போ நீ விசாரத்தின் மூலமாட்டு அசத்து எதுங்கிறத தெரிஞ்சு உன்னுடைய சித்தத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய வாசனைகளை நீக்கு. அதனால் அந்த ஏக அறிவாட்டு இருக்கக்கூடிய சுத்த அறிவை நீ அறிஞ்சுக்கிட்டேன்னா இந்த உலகம் உனக்கு உண்மையாட்டே தோன்றாது ராமான்னு சொல்லி தத்தாத்திரேயர் பரசுராமனுக்கு இந்த பாவனையினுடைய பலனால தான் உனக்கு இந்த உலகம் உண்மையின மாதிரி காட்சி அளிக்கிறது தவிர வாஸ்தவத்தில் இந்த உலகம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் எப்படி கற்பிக்கப்படுகிறதுங்கக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லி அந்த அபியாச முறைகளின் மூலமாட்டு பாவனையே சித்த பாவனைக்கு மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்து மேல்நிலைக்கு தூக்கி கொண்டு வந்து இனிமேல் அந்த பரசுராமனுக்கு ஆத்மாவை அறியும்படி செய்து கொடுக்கிறார். இனிமேல் அந்த ஆத்மாவை தான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன், நானே அதுவாக இருக்கிறேங்கிறத பரசுராமர் எப்படி அறிஞ்சின்றாருங்கக்கூடிய விஷயங்களை நாம் இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஹரி ஓம். நன்றி.